ஹலோ பசங்களா, 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரி தான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எக்ஸசைஸ் 6.1 6.2. ஸோ ட்ரிக்னோமெட்ரினா என்ன, ஸோ சைன் டீட்டா காஸ் டீட்டானா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட ஐடென்டிட்டிஸ், ஸோ அதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, ஸோ எகெயின் த டெஃபினிஷன், அதை யூஸ் பண்ணி இந்த வேர்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம ப்ரீவியஸான வீடியோஸில் கவர் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரியா? ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் பக்காவாக தரவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த ட்ரிக்னோமெட்ரியில் வேறு ஒன்றும் இல்லை, கொஸ்டின்ஸை படித்து கரெக்டாக புரிஞ்சு டயக்ராம் வரைய தெரியணும், சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.3. ஸோ ஒன்ஸ் ட்ரிக்னோமெட்ரி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த சாப்டர் தான் போக போகிறோம், மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் தனித்தனியாக நம்ம பார்த்துடலாம், சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி வீடியோஸை நானும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ மீன்வைல் நீங்களுமே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரிக்னோமெட்ரியில் எந்த ஒரு கொஸ்டினில் என்ன டவுட் இருந்தாலுமே மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸுமே நான் வீடியோஸில் கவர் பண்ணிடுவேன், சரியா? ஸோ எந்த கொஸ்டின் கவர் பண்ண பார்க்கணுன்னாலும் ஸோ யூ கேன் கோ அண்ட் சி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் எக்ஸசைஸ் 6.3ல இருக்கிற எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் இன்னையோட எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாமா? எஸ், ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? the horizontal distance between two building, ரெண்டு பில்டிங்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 140 மீட்டர். so the angle of depression of the top of the first building when seen from the top of the second building, top of the second buildingல இருந்து top of the first building ஓட என்னது டாப்பை பார்க்குறாங்க. அப்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்குது, சரியா? ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரின்னு கொடுத்தாங்க, சரியா? ஸோ if the height of the first building is 60 meter, find the height of the second building. So the angle of depression of the top of the first building, first building ஓட டாப்போட angle of depression வந்து when it is seen from the second building. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா first building second building வரைச்சிடலாம். So let this be first building, சரியா? ஸோ இதுதான் என்னோட செகண்ட் பில்டிங். செகண்ட் பில்டிங் தான் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும் பிகாஸ் ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த பில்டிங்கை டிப்ரெஷனில் பார்க்குறாங்க, சரியா? இந்த பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொன்னனால ஸோ இங்கே நீங்கள் இமேஜினரி ஒரு லைன் வரையணும். ஸோ அப்போது இந்த லைனுக்கு இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இது 30 டிகிரி, சரியா? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு? 60 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லைனுக்கு பேரலாக, ஸோ இதுவும் இது எல்லாமே என்னவா இருக்கும்? பேரலாக இருக்கும். ஸோ ஒரு லைன் வரைகிறேன். ஸோ அப்போ அது வந்து 60னா இதுவும் 60 மீட்டர். ஸோ இப்போ நம்ம ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்போ ஹெச்சை கண்டுபிடிச்சி நம்ம இது கூட ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி இது ரெண்டு பேரலாக இருக்கிறதுனால ஆங்கிள் ஆஃப் இன்டீரியர் ப்ராப்பர்ட்டி படி இதுவுமே என்ன ஆகிடும்? 30 டிகிரின்னு ஆகிடும், சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் நேம் கொடுக்குறேன் ஏபிசி சொல்லி நேம் கொடுக்குறேன், சரியா? ஸோ திஸ் இஸ் டி. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங். ஸோ அப்போ வந்து இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் என்னதுங்க? செகண்ட் building is AD that is equal to H plus 60 இல்லையா? ஃபைன். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா what? So in triangle to find H கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? in triangle
right angled triangle ACB. We have, ஸோ நம்மக்கிட்ட இந்த ரெண்டு பில்டிங்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரியும் இல்லையா, 140 மீட்டர்ஸ்னு. ஸோ அப்போ இதுவுமே 140 மீட்டர்ஸா. ஸோ அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் இருக்கிற மாதிரி இருக்கிற ரேஷியோ என்னது, tan θ தானே. ஸோ அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது, ஏசி, அட்ஜசன்ட் என்னது, பிசி. tan 30 டிகிரி ஃபார்முலா என்னது, tan 30 டிகிரி வேல்யூ என்னது, 1/√3 இல்லையா. ஸோ ஞாபகம் இருக்கா அந்த வேல்யூஸ் எல்லாமே. ஸோ குட்டி ரீகால், தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி. ஸோ இங்கே எழுதுனா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. லெட் மீ erase it and write it again. தீட்டாவோட வேல்யூ what, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. சரியா. ஸோ வாட் இஸ் sin θ? 0. இது எவ்வளோ, 1/2. திஸ் இஸ் 1/√2. ஸோ திஸ் இஸ் √3/2. ஸோ திஸ் இஸ் 1. ஸோ அப்போ cos θ என்னது, அப்படியே உள்டாவாக எழுதுவீங்க இல்லையா. ஸோ இது எதுவும் மறந்துடக்கூடாது. 1 √3/2, 1/√2, 1/2, 0. So tan θ ஓட வேல்யூ 0, 1/√3, 1√3, undefined. எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும். சரியா. ஸோ வாட் இஸ் ஏசி? ஏசி வந்து ஹெச் தானே, ஃபைன் பண்ணணும், ஹெச் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை வாட் இஸ் பிசி, 140. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 140 divided by √3. So how can I write this? இது எப்படி எழுதிக்கலாம், h is equal to 140 divided by 3 into √3. சரியா. ஸோ இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதை கேல்குலேட் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 140யையும் 3யையும் டிவைட் பண்ணிடலாமா. ஸோ வாட் யூ கெட், 140 divided by 3. ஸோ என்ன வரும், 46.6667 வரும் இல்லையா. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as 1.732 எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த √3யோட வேல்யூ, ஸோ இப்போ இன்டூ 1.732. ஸோ அப்போ என்ன வரும் ஆன்சர், விச் இஸ் ஈக்குவல் டு 80.82ன்னு வருது. சரியா. ஸோ 80.82 மீட்டர், 826. ஸோ அப்ராக்சிமேட்டாக எப்படி எழுதிக்கலாம், 80.83 எழுதிக்கலாமா, 83 மீட்டர்ஸ் எழுதிக்கலாமா. ஸோ இதுதான் ஹைட். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் த பில்டிங் தானே, ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங். இஸ் ஹெச் வந்து என்னது, 80.83 + 60. ஸோ இதோட 60 நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 140.83. So this is this much meter தான் ஆன்சர். சரியா. செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து இவ்வளோ இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன படிக்கிறீங்களோ அதை டைக்ராமில் வரைஞ்சிடணும். வரைஞ்சி முடிச்சுட்டு ஸ்டெப்பில் நீங்கள் என்னென்னலாம் டைக்ராமில் நேம் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமிங் எல்லாமே இண்டிகேட் பண்ணுறீங்க. ஸோ let AD be the second building. So BA be the first building. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன அந்த டயக்ராமில் இண்டிகேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வேர்ட்ஸில் எழுதணும். ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே எழுதிட்டு என்ன ஃபைன் பண்ணணுங்கிறத எழுதி சால்வ் பண்ணனா போதும். சரியா. எப்பவுமே எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதுறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு tan θ எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சரியா. ஸோ ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வேர்ட் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இங்கே பாருங்க எக்ஸாம்பிள். Example 6.28. From the top of the tower, 50 meter height, the angle of depression of the top and bottom are observed to be
30 degree and 45 degree respectively. So find the height of the tree. Tree ஓட height நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, டவர் கொடுத்துருக்கான் சரியா. ஸோ டவர் டாப்ல இருந்து பார்க்குறாங்க, அந்த டவரோட ஹைட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 50 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ இப்போது ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ட்ரீ எங்கே வரைஞ்சிடலாம், இங்கே வரைஞ்சிடலாமா. ஸோ இதுதான் அந்த ட்ரீன்னு வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இந்த ட்ரீயோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க சரியா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து சரியா. ஸோ அப்போது இங்கே ஒரு இமேஜினரி லைன் வரையணும். ஸோ அதுதான் எனது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை மேக் பண்ணுது. We erase this. Straight line. சரியா. So what is angle of depression? So top பார்க்கும்போது angle of depression என்னது, top இந்த இடம் சரியா. ஸோ இங்கே வரும்போது angle of depression இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. ஸோ இது டோட்டலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி சரியா. ஸோ அப்போது இங்கே இருக்கிறனால ஐ எம் பிளானிங் ஐ ட்ரா, நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு இமேஜினரி லைன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும், ஸோ இது ரெண்டுமே பேரலாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே மேக் பண்ணணும்னா இங்கே ஒரு லைன் வரைஞ்சா தான் மேக் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன், வாட் ப்ராப்பர்ட்டி ஐ எம் யூஸிங், ஸோ ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா, ஆல்டர்னேட் இன்டீரியர்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிற கண்டிஷன் வச்சு ஸோ இதை 30 டிகிரினும் ஸோ இங்கே 45 டிகிரினும் எழுதிடலாம் சரியா. ஸோ அப்போ இங்கே ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுக்கலாமா, this is A, this is B, this is C, this is D, this is E. Okay, so in right let this be X. இதை வந்து Xனோ, இது Xனா இதுவும் X. நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஹைட். இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா Yன்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ அப்போ இது Yனா இந்த இடமும் Y தான் வரும். ஸோ அப்போ வாட் இஸ் AB, AB இங்கே என்ன வந்துருச்சு, AB ஆக்சுவலி என்னது, AB 50 minus Y இல்லையா. டன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ED be the height of the tree. ஸோ மித்தது எல்லாமே கொடுத்துட்டோம் இல்லையா. அண்ட் AC be the height of the tower. Okay, so in triangle A, in right angle triangle, right angled triangle ACD we have. ஸோ நமக்கு ஆப்போசிட் இருக்கு, அட்ஜசன்ட் கையில் இருக்கு X. ஸோ அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆப்போசிட் என்னது, டோட்டல் ஹைட் இல்லையா இந்த ட்ரையாங்கிள் பார்க்கும்போது. ஸோ திஸ் இஸ் இன் ட்ரையாங்கிள் ACD, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ACD இதெல்லாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், AC divided by DCயா. ஸோ வாட் இஸ் AC ஹியர், AC is 50, AD is X இல்லையா. ஸோ அப்போ tan 45 degree 1 is equal to 50 by X. So what is X? X is equal to 50 meters. Done. So then in right angle triangle, in right angled triangle, triangle pair another ABE, we have tan theta, tan 30 degree is equal to. So the triangle பார்க்கும்போது 30 degree தானே இருக்கு. tan 30 degree is equal to opposite என்னது AB by EB is equal to. so opposite இங்க பாருங்க ABங்கிறது என்னது 50 minus Y இல்லையா. so what is X, X ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 50 இல்லையா. so அங்க போட்டுக்கலாமா. so 1 by root 3 is equal to 50 minus Y divided by 50. okay, so we'll be getting 50 divided by root 3 is equal to 50 minus Y சரியா.
So what is 50 minus root 3? Calculate பண்ணிடலாமா? So what is 50 minus root 3? Calculate. 50 divided by root 3. Root 3 ஓட value 1.732. So இங்க substitute பண்ணுங்க. 50 divided by 1.732 is equal to 50 minus y. So calculate பண்ணீங்கன்னா ரெண்டு decimal placeல மட்டும் போடும்போது you will be getting 28.87 வரும் approximate சரியா, which is equal to 50 minus y. So what is y? Y is equal to 50 minus 28.87. So 50 minus 28.87 so calculate பண்ணா என்ன வந்துரும் 21.13 வரும். So இதுதான் y. So y ஓட வேல்யூ நம்ம எதுல எழுதணும், மீட்டர்ஸ்ல எழுதணும். So y அப்படிங்கிறது this thing. So அப்போ y தான் என்ன actually height of the tree. So the required height of the tree is 21.13 meters. So this is how you solve this question. I hope இந்த question உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Next question போயிடலாமா? Yeah. So a man is watching a boat speeding away from the top of the tower. Top of the tower ல இருந்து speeding away ஆகுது. The boat makes an angle of depression 60 degree with the man's eyes when at the distance of 200 meters from the tower. So after 10 seconds the angle of depression becomes 45. So what is the approximate speed of the boat கேட்டிருக்காங்க. So assume that it is sailing in a still water. So still waterங்கிறது in the sense speed of the stream, அதுக்கு stream எதுவும் இல்லை, ஸ்ட்ரீமோட ஸ்பீடை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ போட்டோட ஸ்பீடு தான், போட்டோட ஸ்பீடு எதையுமே டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டவர் வரைஞ்சிட்டோம். இதுதான் டவர். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் இதுதான் பாயிண்ட் சரியா. ஸோ போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்து இப்படி பார்க்குறாங்க சரியா. ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க 60 டிகிரி சரியா. அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் அவே இந்த பாயிண்டில் பார்க்குறாங்க. Let me draw it correctly. ஓகே. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர்ஸா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கிறேன், செகண்ட் பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த டவரோட ஃபூட்டை வந்து நான் வந்து சின்னு வச்சுக்கிறேன், டவரோட டாப்பை வந்து டின்னு வச்சுக்கிறேன் சரியா. ஸோ இங்கே வந்து 200 மீட்டர்ஸ்ன்னு கொஸ்டினில் கொடுத்தாங்க. ஸோ 10 செகண்ட்ஸில் இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, 10 செகண்ட்ஸில். ஓகே ஃபைன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் மித்தது பார்த்துக்கலாம். ஸோ வாட் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நீங்கள் நேமிங்கெல்லாம் கொடுக்கணும்னாக்கா அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ சிடி தான் வந்து டவரு, ஸோ ஏ தான் வந்து இனிஷியல் பாயிண்ட்டு, பி தான் வந்து ஃபைனல் பாயிண்ட்டு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது 10 செகண்ட்ஸில் எடுக்குது. ஸோ ஏக்கும் சிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 200 மீட்டர்ஸ். இதெல்லாமே நீங்கள் வேர்டிங்ஸில் எழுதிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கிள் என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, DCA we get என்ன கிடைக்கும் tan. ஸோ இங்கே 60னா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 60 இல்லையா. இங்கே 60 தானே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்கே 45னா திஸ் இஸ் 45 டிகிரி இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன DC divided by AC, which is equal to H divided by 200. So what is tan 60? Root 3 is equal to H by 200. What is H? H is equal to 200 root 3. So இதுதான் உங்களோட H value.
ஸோ ஹெச்சுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ ஹெச் ஹைட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹைட் வந்து என்னது? 200√3. நான் கண்டுபிடிக்க வேண்டியது இதோட டிஸ்டன்ஸ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் ஏபி ஆக்சுவலி ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் தானே. நமக்கு டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்பீடு வச்சு டைம் வச்சு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்னு தெரியும் இல்லையா? let the speed of the boat be x. போட்டோட ஸ்பீடை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போ டைம் என்னது? 10 செகண்ட்ஸ். அப்போ 10x கிடைக்குமா? அதோட டிஸ்டன்ஸ் ஏபி. ஸோ ஏபி ஆக்சுவலி 10x. ஸோ அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு பார்க்கலாமா? ஏன் RIGHT ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இந்த triangle DCB we get tan 45 degree is equal to DC divided by BC, which is equal to H divided by 10x plus 200. சரியாமா? So இதோட tan 45 degree ஓட வேல்யூ 1 தானே. 1 is equal to H என்னது? 200√3 divided by 10x plus 200. So solve பண்ண என்ன வரும்? 10x plus 200 is equal to 200√3 வரும்ல. So what is 10x is equal to 200√3 minus 200 இல்லையா? So இதை ஃபர்தராக சால்வ் பண்ண என்ன வந்துடும்? is equal to 200 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா √3 minus 1 இல்லையா? ஸோ 10x ஓட வேல்யூ √3 minus 1. ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாட் இட் இஸ்? 10 okay 10x is equal to 200√3 minus 1 இல்லையா? x 0 cancel ஆகி 20 into 1.732 minus 1. So you will be getting x is equal to 20 into 0.732. So அப்போ என்ன வரும்? x is equal to, so 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது you will be getting 4, 6, 14. Yes. So இங்கே சால்வ் பண்ணோம்னா இங்கே புள்ளி வருமா? ஸோ 0 பிளேஸ் பண்ணும்போது you will be getting 14 point. x is equal to 14.64 வரும் இல்லையா? ஸோ இது என்னது? ஸ்பீடு. ஸ்பீடுங்கிறதுனால இது என்னது? மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா இது வந்து மீட்டரும் செகண்டையும் வச்சு தானே. பட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? கிலோமீட்டர் பர் ஹவர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ் நான் எப்படி மீட்டர் பர் செகண்ட் போடுனா கொஸ்டினில் கொடுத்தது எல்லாமே என்னது? மீட்டர்லேயும் செகண்ட்ஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ அதனால் இது மீட்டர் பர் செகண்டில் போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்னவா மாற்றணும்? எஸ், கிலோமீட்டர் பர் ஹாராக மாற்றணும். ஸோ மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டரா? ஸோ அதே மாதிரி 1 hour is equal to 1 second is equal to 1 second is equal to 1 divided by 3600 ஹாரா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இன்டூ. ஸோ இது என்ன பண்ணிக்கிறோன்னா 3000 அதாவது செகண்ட்ஸ் கீழே இருக்குது. ஸோ அப்போ இது 1 divided by 3600 செகண்ட் இருக்கிற இடத்துல மல்டிப்ளை பண்ணோன்னா டினாமினேட்டர் இருக்கிறனா அது நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ 3600 divided by 1000. ஸோ ஒன்றும் இல்லை, மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹாராக மாற்றணும்னா நீ என்ன பண்ணணும்? 3600 divided by 1000 பண்ணிக்கணும். சரியா? இப்போ மீட்டர் 1 மீட்டர் இருக்க வேண்டிய இடத்துல 1/1000 போடணும். எங்கே செகண்ட் இருக்கோ அங்கே வந்து 1/3600. டினாமினேட்டரில் இருக்கிறனால நியூமரேட்டரில் வரும்போது 3600 மேலேயும் கீழே வந்து 1000 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 164 into, so this will be 0 0 0 0 get cancelled. 18/5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? when I do simplification, ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு?
you will be getting 52.704 வருது இல்லையா? calculate பண்ணா yes கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். சரியா? ஐ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போட்டுடலாமா? போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக். ஸோ ஒரு ராக்கோட டாப் இருக்குது, அங்கே பார்க்குறாங்க. டாப் ஆஃப் த ராக்லேருந்து பார்க்குறாங்க. சரியா? ஸோ அந்த டாப்போட ஆஃப் த ராக்கோட ஹைட் என்னது? 20√3 மீட்டர். ஸோ த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த கார் ஆன் த கிரவுண்ட். சரிங்களா? ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆங்கிள் ஆக்சுவலி ஈக்குவல்ஸ் டு 30 டிகிரி. ஸோ அப்போ இது 30னா இங்கேயும் 30 தானே. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டி கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போது வாட் இட் இஸ், இது வந்து ஏ பி சின்னு வச்சுக்கலாமா? இன் இது 2 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? இன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஏபி பி த ராக், சி B be the distance between the rock and the car, C be the car ன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். சரியா? ஸோ இன் அதுக்கப்புறம் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ABC we have tan 30 degree, opposite என்னது? AD, sorry AB by BC, which is equal to 50√3 divided by D. So, 1 by tan 30 degree value என்னது? 1 by √3 is equal to 50√3 by D. So, what is D? D is equal to 50√3 into √3. So, D is equal to 50 into 3. D is equal to 150 meters. So, இப்படி தான் ஆன்சர் எழுதுவீங்க. ஐ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாட் இட் இஸ், ஸோ ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர், டவரோட ஹைட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 60 மீட்டர் ஹைட். ஸோ த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட். ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, அந்த லேம்ப் போஸ்டோட டாப்பையும் பாட்டத்தையும் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. சரியா? சரி, இப்படி வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்படி போட்டுக்கலாமா? ஸோ திஸ் இஸ் டோட்டலி 60 மீட்டர். ஸோ இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ், டாப்பை பார்க்கும் போது 38 டிகிரிஸ், டாப்பை பார்க்கும் போது 38 டிகிரி, பாட்டமை பார்க்கும் போது 60 டிகிரிஸ். சரியா? ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஹெச் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஹெச்னா இங்கேயும் ஹெச் தானே. ஸோ வாட் அபவுட் திஸ், இது வந்து 60 மைனஸ் ஹெச் தானே வரும். ஸோ எல்லா வேல்யூஸுமே இங்கேயே போட்டுக்கிறது நல்லது, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஏபிசிடி இது வந்து இன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ இன், ஸோ நமக்கு இது தெரியாது இல்லையா? லெட் திஸ் பி எக்ஸ். ஸோ இன் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள்? ஏபிசி. ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் போடுறேன். சரியா? ஸோ இங்கே வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே எழுதணும். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்தனால கையோட இந்த ஆங்கிள் என்னது? 38 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 60 டிகிரி. ஸோ இதிலிருந்து we have tan 30 degree, tan 60 degree is equal to opposite என்னது? AB by BC. So what is AB? 60 degree, 60 இல்லையா? 60 meter divided by x. So இப்போ இது √3 தானே. tan 60 degree is √3, right? √3 60 by x. அப்போ என்ன வரும்? x is equal to 60 by √3. √3 டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? √3 ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ x is equal to 60 divided by 3 √3 வருமா? ஸோ இது 1 டைம், இது வந்து எவ்வளோ? 2 times 20. ஸோ x is equal to 20 √3
meters தானே 20 root 3e where it is meters, yes meters. So இது கிடைச்சிருச்சு. So x ஓட வேல்யூ 20 root 3 meters. So next lastல நம்ம வந்து root 3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So then in triangle, in the triangle AED, so we have என்ன கிடைக்கும் tan 38 degree is equal to, so AE divided by DE ன்னு வருமா? So what is DE? DE ங்கிறது 20 root 3 தான் இல்லையா? So நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் x. So what is AE? AE is 60 minus h இல்லையா? 60 minus h divided by 20 root 3. So tan 38 degree ஓட வேல்யூ என்னது? 0.7813 கொஸ்டின்லயே கொடுத்திருக்கான். சரியா? Which is equal to 60 minus h divided by 20 root 3. So நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். So அப்போ 0.7813 into 20 root 3 is equal to 60 minus h. Suppose 0.7813. So 20 root 3 solve பண்ணலாமா? 20 into 1.732. So என்ன வரும்? So 10ங்கிறனால இந்த 0 என்ன போயிடும்? இப்படி போயிடும். So decimal place இந்த பக்கம் போயிடும். 0 அப்போ cancel ஆயிடுச்சு. So அப்போ என்ன பண்ண 2 ஆல multiply பண்றோம். So you will be getting 4, 6, 14, 1, 2 ones are 2, 3. So you will be getting 34.64 is equal to 60 minus h. So இதை calculate பண்ணிடலாமா? So calculate பண்ணிடலாமா? So என்ன வரும்? 0.7813 into 34.64 multiply பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது? So you will be getting 27.064 is equal to 60 minus h. What about h? H is equal to 60 minus 27.064. So என்ன வரும் ஆன்சர்? 32.93 வரும் இல்லையா? 935. ஒரே நிமிஷம், let me check. Yes. So the answer is 32.93 approximate எழுதிக்கலாம். சரியா? This much meters ஆ? So இங்க நீங்க 3 போட்டல சரி 5 வந்துருச்சுல மேம். So இதை நான் 4 போட்டுக்கிட்டுமா? தாராளமா போடலாம். 32.94 னு போட்டுக்கலாம். 32.93 னு போட்டுக்கலாம். This much meters. இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். சரியா? So next question solve பண்ணிடலாமா? Yes. So next question solve பண்ணிடலாம். So question என்ன கொடுத்திருக்காங்க? An aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. ஒரே டைரக்ஷன்ல அது ரெண்டு போட்டுமே sail ஆகுது towards that altitude. சரியா? So இப்போ என்ன கேக்குறாங்கன்னா the angle of depression of the boat as the observer from the aeroplane are 60 degree and 30 degree respectively. சரியா? So here you want to find the distance between the two boats. ரெண்டு போட்டுக்கு நடுவுல இருக்கிற distance தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். சரியா? So altitude னா height தானே. So let me draw. So aeroplane இங்க தான் இருக்கு. So அதோட height வந்து என்னது? 1800 meters னு சொல்லி கொடுத்துறாங்க. சரியா? So ரெண்டு போட் இருக்கு. இதுதான் first boat. So second boat இங்க இருக்கு. சரியா? ரெண்டு போட்டுக்கு நடுவுல இருக்கிற distance தான் கண்டுபிடிக்கணும். Let this be A, let this be B. So yes. இப்போ நம்ம angle of depression first boat இது வந்து 60 degree.
இது வந்து 30 degree. அதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரியா? So then what it is? So if this is 60, this is also 60 degree. இல்லையா? So that is 30, this is also 30 degree. So இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ். இங்கே நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் let this be a not a, this is c. Let CD be the என்ன சொல்லிடலாம் altitude of the aeroplane. சரியா? ஸோ ஏரோப்ளைனோட altitude வந்து தான் வந்து C and D அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ C அப்படிங்கிறது is a position of aeroplane and A and B are the position of two boats. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸோ டயக்ராமில் ரெஃபர் பண்ணியாச்சு. ஸோ in right angle triangle, in right angled triangle. ஸோ triangle என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, A B A, no, I can write this as B, சின்ன triangle, இந்த triangle எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ BDC, BDC we have tan 60 degree is equal to, tan 60 degree is equal to opposite another BC divided by BD, which is equal to 1800 divided by x. So what is tan 60? Tan 60 வந்து √3 இல்லையா? So இப்போ x is equal to 1800 divided by √3. So √3 multiply divide பண்ணிக்கிறேன். அப்போ x is equal to 1800 divided by 3 into 3 √3. So the value என்னது 600. X is equal to 600 √3. So that much meter. So x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இந்த d வேல்யூ தான். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாமா? இன் ட்ரையாங்கிள் CDA we have tan 30 degree is equal to opposite another DC divided by adjacent வந்து என்னது AD. ஸோ ஆல்ரெடி நமக்கு எக்ஸ் வேல்யூ தெரியும், என்னது 600 √3 தெரியும் இல்லையா? சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ வாட் இட் இஸ், டிசியோட வேல்யூ 1800 டிவைடட் பை டி பிளஸ் 600 √3 எழுதிக்கலாமா? ஸோ tan 30 டிகிரிங்கிறது என்னது 1/√3 இஸ் ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை டி பிளஸ் 600 √3. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். என்ன வரும், ப்ரீவியஸா கொண்டு வந்த ஸ்டெப் 1/√3 இஸ் ஈக்குவல் டு, ப்ரீவியஸா நமக்கு அதான கிடைச்சது, 1800 டிவைடட் பை டி பிளஸ் 600 √3 கிடைச்சது இல்லையா? எஸ். அப்போ டி பிளஸ் 600 √3 இஸ் ஈக்குவல் டு 1800 √3. Suppose D is equal to 1800 √3 minus 600 √3. So you will be getting D is equal to √3 a very common adta, what you get, 1800 minus 600. D is equal to, so 1800 la irundha 600 pochu appadina what you get, 1200 nu kadikkum illaya? So what is your D? D is equal to 1.732 into 1200. So இப்போ 100 இங்க மல்டிப்ளை பண்றா என்ன ஆயிடுச்சு, so 73.2 னு வரும், into 12 பண்ணும் இல்லையா? yes, 4 6 14 3 plus 1732 4 8 7 10 1 2. So D is equal to என்ன வரும், ஒரு 1 பாயிண்ட் தள்ளி வைக்கணும் இல்லையா புள்ளி? yes or no? So answer is 2078.4 meters.
சரியா? ஸோ இதுதான் distance between the boats. Distance between the two boats is distance between the two boats is 2708.4 meters. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை நீங்கள் முடிப்பீங்க. சரியா? ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டிப்ரெஷனில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டிப்ரெஷனும் எலிவேஷனும் சேர்ந்து வர மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ டிப்ரெஷனில் இன்னொரு 2 ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் கம்பைன் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் டாக்கண்ணா. ஸோ நீங்களும் வந்து சைட் பை சைட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டுட்டே வாங்க. ஸோ மறக்காமல் வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ see you all in the next interesting class. ஸோ அது வரைக்கும் டாடா பை பை, கீப் லேர்னிங்.